இந்தியா முழுவதும் உயர்கல்வி நிறுவனங்களில் தொடர்ச்சியாக நிகழ்கிற மர்ம மரணங்களுக்கான காரணம் என்ன, அதற்கான நீதி குறித்த முழுமையான விசாரணை தேவை என்கிற குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலிருந்து போகிற மாணவர்கள், இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக தலித் மாணவர்களுக்கு இந்த அநீதி இழைக்கப்படுவதாக புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. இன்றைய தலைப்பு தொடர்ச்சியாக உயர்கல்வி நிலையங்களில் இருக்கிற மர்ம மரணங்களுக்கான காரணம் என்ன என்பது குறித்து அலச இருக்கிறோம். நம்முடைய கருத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். எழுத்தாளர் அன்புச்செல்வன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல கல்வியாளர் பிரின்ஸ் கிரியேந்திரபாபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கல்வியாளர் பெருமாள் மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த இறந்து போன மாணவர் முத்துகிருஷ்ணனுடைய நண்பரும் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவருமான ராஜா அவர்கள் டெல்லியில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு போகலாம். பிரின்ஸ், இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தொடர்ச்சியான சம்பவமா அல்லது ஒரு தனித்த சம்பவமா தான் பார்க்கணுமா? ஒரு மிகுந்த வேதனையோடையும் வெட்கத்தோடையும் தான் இங்கே உட்கார வேண்டியதாக இருக்கு. இது தனித்த சம்பவம் அல்ல. இது ஒரு தொடர் நிகழ்வு. எத்தனை காலங்களாக நாம் சம்புகன்களாக இந்த உயிர்கள் பறிபோக போகுது அப்படின்றது தான் நேற்றிலிருந்து எனக்குள் ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயம். நீ தலித்தா இருந்தா நீ கொடுக்கறத வாங்கிக்கிட்டு படிச்சுட்டு மார்க் வாங்கிட்டு வேலைக்கு போ. நீ தலித்தா அசர்ட் ஆகாத, உனக்குள்ள கனவு வளர்த்துக்காத, சமத்துவத்தை பற்றி பேசாத என்கின்ற அந்த பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் ஏன் செத்து போகிறான்றது. பிஹெச்டி முடித்தவன் இருக்கிறான், ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க தலித்தில், ஆனால் பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. எவெல்லாம் கேள்வி எழுப்பினானோ, குறிப்பாக யார் ஃபேஸ்புக்கை போய் பாருங்கள், யாரெல்லாம் சமத்துவ பற்றி பேசினானோ அவெல்லாம் செத்து போயிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சமமாக வந்தால் உன்னை வாழ விட மாட்டேன்றது தானே சம்புகன். இப்போ 21ஆம் நூற்றாண்டில் 2017 சம்புகன்களாக தானே இவங்களை கொண்டுகிட்டு இருக்கிறோம். இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு எனக்கு படலை. இது ஒரு சமூகம் செய்திருக்கக்கூடிய ஒரு கொலையாகத்தான் பார்க்கிறேன். ரோஹித் வெமுலா என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மர்டர். அவன் அனௌன்ஸ் பண்ணிட்டு இறந்தான். டிசம்பர் 17 எனக்கு விஷம் கொடுத்துருன்னு சொன்னான். விஷம் கொடுத்துருன்னு சொன்ன பேப்பரை ஒரு ஆஃபீஸ் வாங்குமா? ரிசீவ்டுன்னு கையெழுத்து போட்டு வாங்கினுச்சு. விசி உடைய ஆஃபீஸ் ரிசீவ்டுன்னு கையெழுத்து போட்டு வாங்கி டிசம்பர் 17 வாங்கி ஜனவரி 17 அவன் செத்து போறான். அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல 1 வருஷத்துக்குள்ள தண்டிக்கப்பட்டிருக்கணும். அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல எந்த தண்டனைக்கு உட்படுத்தப்படாமல் விசாரணை நடக்காமல் 1 வருஷம் கடந்து அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஜலகண்டபுரம் செந்தில்குமார் செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்களே, இனி என்னுடைய பேர பிள்ளைங்க படிக்க மாட்டாங்கன்ட்டு தமிழ்நாட்டில் என்ன உட்பட சொல்றேன், கல்வியாளர்கள் சொல்லிக்கிட்டு, கல்வி அமைச்சர்கள் சொல்லிக்கிட்டு யாராவது வருத்தப்பட்டிருக்கோமா? யாராவது அந்த அம்மா கிட்ட போயிட்டு உன் பேத்திய படிக்க வைமா, இனிமேல இந்த சமூகம் பொறுப்பேற்கும் அப்படின்னு யாராவது சொல்லி இருக்கிறோமா? 2008 ஜலகண்டபுரம் செந்தில்குமாரோட மரணத்திற்கு அவங்க அம்மா கேட்ட நியாயம் இன்னைக்கு தேதி வரைக்கும் கிடைக்கல. அது ராஜுல போய் ரோஹித்ல முடிந்தது. ரோஹித்தோட முடிஞ்சிருக்கான்னு சொன்னா அது முத்துகிருஷ்ணன் வரைக்கும் நீட்டு இருக்கு, இடையில சரவணன். இதுபோல் பல மரணங்கள். இதற்கு விடை தேடாமல், அதாவது ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் இல்லை, அதாவது ஜாதிய வன்கொடுமை நடக்கிறது என்று ஒவ்வொரு மரணத்திற்கு பிறகு பேசிய பிறகு கூட ஒருத்தர் செத்து போனதுக்கு அப்புறம் கூட உண்மையா அப்படி இருக்குமாப்பா அப்படின்னு கேட்க கூட ஒரு மனம் இல்லாமல் இல்ல இல்லன்ற பொய்யை நாம் சொல்லிக்கிட்டு இல்ல. முத்துகிருஷ்ணனுடைய மரணத்திற்கு தொடர்ச்சியாக கல்வி வளாகங்கள்ல நடக்கிற சாதிய பாகுபாடு தான் காரணம்னு அழுத்தமா சொல்றீங்க. கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். ராஜா டெல்லியில இருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜா, முத்துக்குமாரனுடைய வாழ்வியல் முறை எப்படி இருந்தது? அவரோட நெருங்கி பழகின நபர் ஒரு தற்கொலை செய்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவங்க குடும்பத்தார் அப்படிப்பட்ட நபர் அவர் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவருடனான உங்க அனுபவங்களின் அடிப்படையில் அவர் தனிப்பட்ட ஆளுமையாக எப்படி இருந்தார்? அந்த ஜேஎன்யூ யூனிவர்சிட்டிக்குள்ள இப்போ அவர் போய் சேர்ந்ததுல இருந்து என்ன மாதிரியான சூழல் இருந்தது? அந்த சூழலை அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டாரா? இப்போ அவர் அவரை பற்றி நான் சொல்லணும்னா, அவர் 2012 எனக்கு தெரியும். அவரை 2012 இங்கே முதல்ல டெல்லிக்கு வந்தவர். அதாவது அவரோட ஆளுமையை பற்றி சொல்கிறேன், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு. 2012 டெல்லி யூனிவர்சிட்டியில் ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்காகவும் டெல்லி யூனிவர்சிட்டியில் ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்காகவும் இங்கே ஜேஎன்யூவில் ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்காகவும் டெல்லி அப்ளை பண்ணி என்ட்ரன்ஸு சென்டரை டெல்லியில் போட்டிருந்தார். போட்டு டெல்லி எப்படி இருக்குது, எப்படி போகணும், அங்கே யாரையுமே தெரியாமல் முதல்ல தைரியமாக நம்ம அங்கே போய் எழுதுவோம், அங்கே எப்படி தங்கிடுவோம், அங்கே சர்வே பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இவ்வளோ தூரம் பயணித்து இங்கே வந்தார். இங்கே அவர் ரொம்ப ஜோவியலாக எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு நபர்.
ஒரு தடவை பார்த்துட்டாவே வந்து ரொம்ப அந்யோன்யமாக பழகிடுவார். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல நபர். அப்படி வந்தவர் இங்கே வந்து ஒரு சில தமிழர்கள்ட்ட வந்து பழகி தங்கி அதுக்கப்புறம் டெல்லி யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே போய் ஒரு என்னோட நண்பர் விக்னேஷ் ஆனந்த் மூலியமாக வந்து நண்பராக இருந்தார். அவர் மூலியமாக எனக்கு ஜேஎன்யூக்கு அறிமுகமானார். என் ரூமில் வந்து ஒரு வாரம் தங்கி அங்கே வந்து தங்கி இருந்து அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி திரும்பி போனார். இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு மன தைரியம் உள்ள ஆள். யாராச்சும் வந்து தனியாக இவ்வளோ தூரத்துக்கு வந்து வர முடியுமா? நானே இங்கே வர்றதுக்கு வந்து தெரியாமல் வந்தோம். இருந்தாலும் வரும்போது ஒரு மாணவர்களோட ஒரு குழுவோட வந்து 4-5 பேர் சேர்ந்து இங்கே வந்தோம். அவர் வந்து தனியாக வந்தார். எப்படி வந்தார்? அந்த அளவுக்கு ஒரு தைரியம் உள்ள ஆள். ஒரு மொழி தெரியாது, ஒரு ஹிந்தி தெரியாது, அந்த நேரத்தில் ஒரு இங்கிலீஷும் அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் அவரால் வந்து வர முடிஞ்சிருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு வந்து அவ்வளோ தைரியமாக அவர் சொல்கிறார் எனக்கு கண்டிப்பாக கிடச்சிருந்தான்னு சொன்னார். ஆனால் 2 என்ட்ரன்ஸ்லேயும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் போய் ஃபோன் பண்ணார். அப்போ அந்த அளவுக்கு ஒரு எனக்கு இன்னும் ஒரு உறுத்தல் என்னென்னா, நான் அந்த நேரத்தில் வரும்போது அந்த பையனுக்கு நான் எத்தனை வருஷம் மூத்தவன்னு தெரியாது. அந்த என்னையோட சின்ன பையனாக இருந்தால் கூட என்னைய தாண்டி ஒரு வீரியமாக பேசக்கூடிய ஒரு சமூகம் சார்ந்து பேசக்கூடிய அவர் சொல்லுவார், என்னன்னா இப்படி ஒரு அப்பாவியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து நீங்கள் இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் பேசணும் அப்படின்னு அவ்வளோ தைரியம். எனக்கு வந்து மனசு வருத்தம் என்னென்னா, இவ்வளோ தைரியமான ஒரு பையன் எப்படி சூசைட் பண்ணியிருப்பான்? அதுதான் எனக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு அவர் சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமா பேசக்கூடியவர், எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடியவர், அப்படி இருக்கவர் எப்படி சூசைட் பண்ணியிருப்பாரு? இல்ல இப்ப அவர் சூசைட் பண்ணிக்கிட்டு தான் சொல்லப்படுற அளவுக்கான காரணங்கள் இருந்ததா ஜேஎன்யூ கேம்பஸ்ல? அதுதான் எல்லாருக்கும் அதே தான் சந்தேகம். எதுவுமே அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறதா இப்ப எல்லாரோட இப்போ இங்க பிரின்ஸ் அவர்கள் தொடர்ந்து முன்வைக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு உயர்கல்வி நிறுவனங்கள்ல சாதிய பாகுபாடுகள் இருக்குன்னு. நீங்க அப்படி ஒரு பாகுபாட்டை ஜேஎன்யூல உணர்ந்திருக்கீங்களா? இங்க வந்து அப்படி ஒரு பாகுபாடு இருக்கிறதுனால தானே இங்க ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு தலித் அமைப்பு இருக்கு, ஒரு மாணவர்கள் அமைப்பு இருக்கு, அதை எதிர்த்து போராடுறதுக்காக உருவாகிறாங்க. எந்த இடத்துல ஒரு பாகுபாடு இருக்கோ அந்த இடத்துல ஒரு அமைப்பு உருவாகுது இல்ல. இப்ப நீங்க சாதி பாகுபாடுங்கிறது என்ன மாதிரியான பாகுபாடா இருக்கு? அதாவது சாதி பாகுபாடுங்கிறது இப்போ முதல்ல வந்து ஜென்ரேஷனில் ஒரு தலித் பையன் ஒரு உயர்கல்விக்கு வர்றான். அவனோட நிலைமை என்னவா இருக்கும்? அவன் குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கும். அவன் ரொம்ப சிரமப்பட்டு அவனால் முடிஞ்ச அளவுக்கு, இப்போ நாங்கள் தமிழில் படித்து வர்றோம், எங்களுக்கு இங்கேயும் வந்து ஒரு தமிழ் மீடியமாக தான் இருக்குது, அதனால் எங்களால் வந்து ஒரு தமிழ்லே படிக்க முடியுது. இப்போ மற்ற தமிழ் மாணவர்கள் தமிழ் மீடியத்தில் படித்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து அவங்க வந்து அதை படித்து அவங்க வர்றாங்கன்னா அது பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அதை வந்து இங்கே இருக்க ப்ரொஃபஸரில் வந்து நிறையா பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஜென்ரேஷனில் ஒரு பையன் வர்றான்னா அவனை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அவன் வந்து ஓரளவுக்கு தான் இருப்பான். அவன் திடீர்னு அவனோட தாய்மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு மாறி திடீர்னு படித்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கானா, இதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி அவனை கூப்பிட்டு அவனை இன்னும் வந்து வளர்க்குறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர, உனக்கு என்ன இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கு, இதுக்கு மேலே என்ன தெரியல, இங்கிலீஷ் மீடியத்திலே இருந்து வந்தவனும் பரம்பரையாக அவங்க பணக்காரங்க படித்தவங்களும் இவனு ஒன்றா, அப்போ அவனை அதுக்கு எந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும்ல. இல்ல எனக்கு ராஜா இங்க கேட்க வேண்டிய கேள்வி, அது தமிழன் அப்படிங்கிற அந்த பிராந்திய உணர்வா அல்லது சாதிய உணர்வு பிரச்சனையா? அந்த பாகுபாடுக்கான காரணம் என்ன காரணம்? ரெண்டுமே இருக்கலாம்னு எனக்கு தோணுது. தொடர்ந்து பேசலாம் ராஜா. சில கேள்விகள் உங்களிடம் இருக்கிறது. எனக்கு பெருமாள் மணி வீட்டு இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு பொதுவாகவே தமிழ்நாட்டில் உயர்கல்வி நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் குறிப்பாக தலித்துகளுடைய மரணத்திற்கு இந்த மாதிரியான தொடர்ச்சியான சாதிய பாகுபாடு இருக்குங்கிற குற்றச்சாட்டை முதல்ல எப்படி பாக்குறீங்க? இல்லை, எனக்கு இந்த சாதிய பாகுபாடு இருக்குது அப்படிங்கிறத நான் ஜேஎன்யூ கேம்பஸோட பொருத்தி பார்க்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போது இந்தியாவிலேயே மிக நவீன கேம்பஸ்களில் ஜேஎன்யூ கேம்பஸும் ஒன்று. ஏனென்றால் நான் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், இந்த விவாதத்துக்கு அது இருந்தாலும் அந்த கேம்பஸ் எவ்வளோ நவீனமான கேம்பஸுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்தியாவிலேயே காண்டம் வெண்டிங் மிஷின் முதல்ல வச்சது, ஆட்டோமேட்டிக் காண்டம் வெண்டிங் மிஷின் அங்கே தான் வச்சாங்க. ஆக அது வந்து ஒரு நேருவினுடைய ஒரு சிந்தனையில் உதித்தது. ரெண்டாவது, அந்த கேம்பஸே வந்து இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ரைட் விங் நேஷனலிசம் எந்திரிச்சப்போ சொன்ன என்ன குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய லெஃப்ட் தாட் உள்ளவங்க அதை டாமினேட் பண்ணுறாங்க. டெல்லியோட உயர்கல்வி நிறுவனங்கள் பல நிறுவனங்களில், இது மட்டும் இல்லை, பல ஆராய்ச்சி நிறுவனங்களை லெஃப்ட் தாட் உள்ளவங்க தான் அதை வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆக ஜேஎன்யூக்குள்ளே இப்போ இந்தியா ஒரு சாதிய சமூகம், இந்தியா முழுக்க சாதிய படிநிலை இருக்குது, அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நிச்சயமாக ஜேஎன்யூ இதில் வேறுபட்டு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆக நாம் இந்த மரணத்தையும் இந்த மரணத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இந்த சாதிய உயர்வு தாழ்வு
ஜேஎன்யூ கேம்பஸ்க்குள்ளே இருந்திருக்குமா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது. Okay. ஏனென்றால் அது ரொம்ப லிபரல் தாட்டும் ரொம்ப ஃப்ரீ தாட்டும் உள்ள வெவ்வேறு அமைப்புகள் செயல்படக்கூடிய நிச்சயமாக ஒரு இந்தியாவில் ஒரு உயர்தரமான திட்டம் தான். ஏன்னா திராவிட அரசியல் மேலேயே நம்ம ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜேஎன்யூ மாதிரியான ஒரு கேம்பஸை நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னமும் உருவாக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஆக இதற்கு இந்த சாதிய உயர்வு தாழ்வுகள் எந்த அளவுக்கு நண்பர் முத்துகிருஷ்ணனுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கும் என்பது எனக்கு ஒரு ஐயம் தான். ஓகே, அதை தாண்டி வேறு சில காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ ஒரு இந்த மாதிரியான தமிழ்நாட்டில இருந்து ஒரு சேலம் மாதிரியான ஒரு மாவட்டத்தில் ஒரு கிராமத்திலிருந்து புறப்பட்டு போய் தமிழில் மட்டுமே தெரிஞ்சு ஆங்கிலத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு ஜேஎன்யூவில் படிக்கணுங்கிற கனவுகளோட போகிற ஒரு மாணவர் அது தற்கொலைன்னு நம்ம வரையறுத்து கொண்டாலும் தற்கொலை செய்து கொள்வதற்கான ஒரு சூழலை எது உருவாக்கி இருக்க கூடும்னு நினைக்கிறீங்க? அது எப்படி அது தொடர்ச்சியாக தலித்துகள் மீதான இந்த தாக்குதலாக அது பார்க்கப்படுகிறது? இல்லை, நிச்சயமா இப்போ ரொம்ப ஆம்பிஷியஸாக போகக்கூடிய தலித்துகள் இப்போ தொடர்ந்து மரணம் அடைகிற அல்லது டெல்லியில் மர்மமான முறையில் மரணம் அடைகிற மாணவர்கள் தலித்துகளாக இருப்பது பெரிய துரதிர்ஷ்டம் தான். ஆனால் இப்போ சரவணனுடைய தன்மை என்பது முழுக்க வேறானது. சரவணனுடைய தன்மை என்பதும் சரவணனுடைய மரணம் என்பதும் முழுக்க வேறானது. ஆனால் இந்த ரெண்டுலேயும் ஒரு பேட்டர்ன் இருக்கிறது. அவரும் நண்பருடைய அறையில் தான், நண்பர்களோடு தங்கியிருந்த ஒரு அறையில் தான் மரணம் அடைந்திருந்தார். அது உண்மையிலேயே பல்வேறு ஐயங்களை உருவாக்கக்கூடியது. ஏன்னா அதில் கோட்டா சிஸ்டம், இதற்கு பிறகு வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க, இப்படி பல்வேறு ஐயங்கள் அதில் உள்ள வந்தது. ஆனால் நான் இந்த அவர்களுக்கு தமிழ் தெரியவில்லை அல்லது பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள், ஏன்னா நீங்கள் அந்த கேம்பஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே ஸ்டைஃபன் மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவில் இருக்குது. அப்புறம் நாம் இந்த ஜேஎன்யூ கேம்பஸ் மட்டுமே இல்லை, டெல்லிக்கு வெவ்வேறு படிப்புகள். எனக்கு நம்ம நேரடியாக பேசலாம். என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு மரணம் நிகழ்ந்த பிறகு அந்த மரணத்துக்கு சாதி ரீதியிலான காரணம் அது ஜேஎன்யூங்கிறனாலே அதை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற கோணத்தை வைக்கிற போது தலித்தினுடைய மரணத்தில் ஒரு சந்தேகத்தை எழுப்பது நியாயம் தானேன்னு இன்னொரு கோணம் வரலையா? இல்லை, நாம என்னன்னா இது உயர்கல்வி சார்ந்த பிரச்சனையா இதில் நாம எடுத்த உடனே எதை முன்னிறுத்துகிறோம்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இப்போ இந்த மாணவர்கள் இந்த பிரச்சனை எப்படி அணுகணும்னு நல்லது. இப்போ எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உயர்கல்வி சார்ந்த அல்லது அந்த விசாரணை அதிகாரி, அதில் உயர் அதிகாரியாக இருக்கக்கூடியவர் சொல்லக்கூடிய அவர் சொந்த காரணங்களுக்காக கடந்த சில நாட்களாக மனச்சோர்வில் இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் இதில் புறந்தள்ளிட முடியாது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் டெல்லிக்கு இது போல பல மாணவர்கள் போறாங்க, வெவ்வேறு படிப்புகளுக்காக பல மாணவர்கள், எளிய பின்புலங்கள்ல இருந்து, எளிய பொருளாதார சூழலில் இருந்து பல மாணவர்கள் போறாங்க. அவங்கள நிறுவனம் சார்ந்த வழிகாட்டுதலை தாண்டி எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, சேலத்தில் இருக்கிற அவங்களுடைய பெற்றோர்கள், 3 சகோதரிகள், கூட படிச்ச நண்பர்கள், அத்தனை பேருமே அவர் ஒரு சுதந்திரமான முடிவெடுக்கக்கூடிய, எங்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு ஆளுமையா நாங்கள் அவரை பார்க்குறோம்னு சொல்லுகிற போது, அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் எல்லாம் நீங்க பார்க்கிற போது பெரிய அளவில் சமூகத்தின் மீதான அக்கறை கொண்ட ஒரு நபராக பார்க்க முடிகிறது. இவர்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு தனி மனித பிரச்சனையை டெல்லிக்கு விசாரணை அதிகாரி மட்டும் எப்படி கண்டுபிடிச்சாரு? இல்ல நாம விசாரணை அதிகாரிகள் சொல்வதற்கு நாம் பெரிய அளவில் முக்கியத்துவம் தர தேவையில்லை என்றாலும் அது ஒரு கூறாக நிச்சயமாக இதில் நாம பார்க்க வேண்டும். ஏனென்றால் we should not jump into the conclusion. அவர் ஒரு தலித்தாக இருந்த காரணத்தினால், ஒரு வறிய பின்புலத்தில் இருந்து போன காரணத்தினால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற அந்த இதுக்கு போறதற்கு முன்னாடி நாம படிப்படியா போறது நல்லது. ஆனால் ஒட்டுமொத்தமா நான் இதை டெல்லிக்கு போகக்கூடிய இதை விட எளிய பின்புலத்திலிருந்து பல மாணவர்கள் போறாங்க. அவங்கள வெவ்வேறு முன்னாடி இருந்த மாணவர்கள் தான் வழிநடத்தி செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஜேஎன்யூ மாதிரியான இடங்களில் படிப்பதற்காவது தங்குவதற்கும் மற்ற நிதி ஆதாரங்கள் இருக்கிறது. நீங்கள் இந்த கோர்ஸில் சேர்ந்துட்டீங்கன்னா நிதி ஆதாரங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இப்போ யூபிஎஸ்சிக்காக படிக்க போகிற மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது போன்ற எந்த ஆதாரங்களும் இல்லை. நான் இதை விட இப்போ தமிழகத்திலிருந்து போகிற மாணவர்களை விட உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களிலிருந்து 6-7 வருடங்களாக ஊருக்கே திரும்பாத மாணவர்களை எல்லாம் கூட நான் சந்தித்திருக்கிறேன். டெல்லியில் 6-7 வருடங்களாக அவர் ஊருக்கே போக மாட்டாங்க. இதை விட வறிய பின்புலத்தில் அவர்கள், ஆனால் அவர்கள் வெவ்வேறு சமூக அடுக்கில் வர்றவங்க தான். அதனால் இதில் சாதியை பிரதானப்படுத்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த இடத்துல இல்லை, இப்ப நிதி ஆதாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்டைஃபன் இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னா பொருளாதார சிக்கல்கள் ஒரு பெரிய காரணமா இருக்க முடியாது. இல்லை, நான் என்ன பார்க்குறேன்னா இவரோட இதுல ஒரு நல்ல தெளிவான பேட்டர்ன் இருக்கு. எப்படின்னா பிஜி இங்க படிச்சிருக்காரு, அதற்கு பிறகு பிஎட் ராமகிருஷ்ணால முடிச்சு வச்சிருக்காரு, ஒரு சேஃப்க்கு முடிச்சு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் போய் எம்ஃபில் பண்றாரு. அதற்கு பிறகு 2-3 முறை எம்ஃபில் பிஹெச்டிக்கான நுழைவுத் தேர்வை எழுதுறாரு. 4வது முறை தான் அந்த நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று உள்ளே போகிறார். ஆக ஹைதராபாத் கேம்பஸே ரொம்ப வைப்ரண்டான கேம்பஸ் தான். நிச்சயமாக அதாவது நீங்க இந்த சாதிய படிநிலை, அது கொடுக்கக்கூடிய அழுத்தம், இது எல்லாவற்றையும் தாண்டக்கூடிய
ஒரு மன எழுச்சியை கொடுக்கக்கூடிய கேம்பஸ் தான் ஹைதராபாத் கேம்பஸ். அங்கேயே அவர் பக்குவப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ரெண்டாவது, ரோஹித் வெமுலாவுக்கான அந்த போராட்டத்தை, அந்த நீதி வேண்டும், ஜஸ்டிஸ் ஃபார் ரோஹித் வெமுலான்ற போராட்டத்தை ஹைதராபாத் கேம்பஸ்ல முன்று நடத்தியவர்களில் இவரும் ஒருவர். அதனால் இந்த சாதிய படிநிலையில் இருக்கக்கூடிய அழுத்தமோ அல்லது பொருளாதார அழுத்தத்தையோ நாம் இது போன்ற ஒரு மாணவன் மீது பொருத்தி பார்ப்பது என்பது இங்க சரியாக இருக்காது. அன்புச்செல்வன் சார், இந்த மரணத்திற்கு, ஒரு முத்துகிருஷ்ணனுடைய மரணத்திற்கு என்ன மாதிரியான காரணங்கள் கற்பிக்கப்படுகிறதுங்கிறதுக்கு பிரின்ஸ் அவர்களும் மணி அவர்களும் ரெண்டு வேற விஷயங்களை முன் வச்சிருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது முத்துகிருஷ்ணன் எல்லோரும் போல் வாழ விரும்பி தான் அந்த சமூகத்தில் பிறந்தவர். ஓகே. ஆனால் அவருடைய மரணம் என்பது அவர் விரும்பியது கிடையாது. இருந்தாலும் அதை நோக்கி ஒரு விசாரணை இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. விசாரணைக்கு பின்புலத்தில் தான் இது வந்து சந்தேகத்திற்கிடமான மரணமா, தற்கொலையா அல்லது திட்டமிடப்பட்ட மரணமா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருடைய அந்த ஃபைனல் வெர்ஷன், அந்த வெர்ஷன் தான் இப்போதைக்கு பேசப்படுகிறது. ரோஹித் வெமுலாவிலையும் அதுதான் பேசப்பட்ட விஷயம். இப்போ அந்த வெர்ஷனை நம்ம எடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா அதில் ஒரு பிரதானமாக சொல்லப்படுகிறது வந்து வென் ஈக்குவாலிட்டி இஸ் டினைடு எவ்ரிதிங் இஸ் டினைடு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அதை சொல்லிவிட்டு அதை வந்து மீண்டும் எங்கே பொறுத்துக்கிறார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அவருடைய வளாகத்திற்குள்ளே தான் அதை பொறுத்துக்கிறார். ஸோ அந்த இடத்துல இருந்து தான் இந்த விவாதத்திற்கு இந்த மரணத்திற்கு பின்புலத்திற்கான விஷயங்களை விரிக்க முடியும்னு நான் பார்க்குறேன் நான். ஸோ அப்படி பார்ப்போமே ஆனால் அவர் பார்த்த ஒரு சமத்துவ நிலை அவருடைய அந்த வளாகத்தில் இல்லை என்பது அந்த பதிவிலிருந்து. இப்போ பெருமாள்மணி அவர் சொல்றது என்பது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பின்புலத்தில் இருந்து வருகிறார். பல்வேறு நிலைகளில் அவருக்கு தான் எங்க மேலே ஏறுகிற போது சில தடைக்கற்களை சந்திக்க வேண்டியிருக்கும், சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும்னு அவருக்கு தெரியும். ஹைதராபாத் பல்கலைக்கழகம் என்பது அவர் ஒரு வைப்ரண்டான ஏரியாவில் படிச்சிருக்கிறார். JNUலையும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு தெரியாமல் போகிற நபர் அவர் இல்லை. ஸோ அதை எதிர்கொண்டு அவருடைய ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாம் பார்க்கிற போது அந்த அக்கறையோடும் அந்த அரசியல் விழிப்புணர்வோடும் தான் அவர் தொடர்ந்து பதிவுகள் எழுதுறார். அப்படிப்பட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர் JNUல நடக்கிற விஷயங்களை எதிர்பார்க்காமல் இருந்து விட்டார் நினைக்கிறீங்களாங்கிறது அவருடைய கேள்வி. இல்லை, இந்த மரணத்தை தனியாக நம்ம விவாதிக்கிறோம். இந்த மரணம் ஏன் நிகழ்ந்து எதனால் நிகழ்ந்தது என்பது தனி, அதை நம்ம தனியாக விவாதிச்சிருவோம். அது ஹைபாத்தீசிஸாக நம்ம இப்போ என்ன பண்ண முடியாதுன்னா இது இதனால தான் சொல்லிட்டு யூகங்களின் அடிப்படையில் நம்ம அதை வந்து பேசி கொண்டு இருக்க முடியாது. எல்லா மரணங்களுமே தனித்தனியாகவே ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கு. விமுலாவதாக இருந்தாலும் சரி, சரவணனதாக இருந்தாலும் சரி, முத்துகிருஷ்ணனுடைய மரணமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே வகையான ஒரு காமன் பேட்டர்ன் இல்லை. அதை வந்து அது இன்வெஸ்டிகேஷன் மெத்தடாலஜியில் வச்சாலும் சரி, ஒரு சோசியல் அனாலிசிஸில் வச்சு பார்த்தாலும் அதை நம்ம தனியாக பார்த்துருவோம். ஆனால் இந்த சூழலுக்குள் தள்ளப்படுகிற ஒருவர் சொல்லக்கூடிய அந்த ஃபைனல் வெர்ஷன் என்பது தான் எப்பொழுதுமே வந்து வரலாற்று ரீதியாக காலம் கடந்து பேசப்படுகிற ஒன்றாக மாறுகிறது. ஆனா அப்படி ஒரு கேம்பஸ் JNU இல்லைங்கிறாரு பெருமாள்மணி. இல்ல, இப்ப அண்ணாச்சி அவர் ஐயா சொல்லும்போது அப்படி சொல்றாரு. இப்போ என்ன அவர் சொல்லுகிறார், ரெண்டு விஷயங்களை மறுக்கிறீங்களா? இந்தியாவிலேயே லெஃப்ட் டாமினன்ட், அந்த டாமினன்ட் தெளிவாகவே பயன்படுத்துகிறேன். லெஃப்ட் டாமினன்ட் இன்ஸ்டிடியூஷன்ல JNU இருக்கா இல்ல உங்களை பொறுத்த வரைக்கும்? இந்த லெஃப்ட்ங்கிறது இருக்குல்ல, அது வந்து நம்ம வந்து கிளாசிஃபை பண்ண வேண்டிய பிரச்சனை இருக்கு. ஒரு இடதுசாரிக்குள்ளே வலதுசாரி சிந்தனை உடையவர்களா இருக்கிறாங்க. அந்த இடதுசாரிங்கிற கண்ணோட்டமுடைய இடங்கள்ல இப்ப ஐயா சொன்னதுல வந்து சொன்னதுல மாற்றதில்லை. நான் இடதுசாரிங்கிறதுல வந்து நாட் ஓன்லி ஃபார் கம்யூனிஸ்ட் அதை மட்டுமே நான் பேசல. நான் அது அம்பேத்கரிஸ்டா இருந்தாலும் சரி அல்லது வேறு அரசியல் பின்னோக்கம் கொண்டவர்களாக உள்ள இருந்தாலும் சரி, எல்லாருமே நான் லெஃப்ட்ங்கிற ஒரு வரையறுக்குள்ள வைத்துக் கொள்ளுகிறோம். அதற்குள் வலதுசாரி சிந்தனை உடையவர்கள் எல்லா வளாகங்களிலும் இருக்கிறார்கள். அந்த வலதுசாரி சிந்தனை என்பது எப்படி உருவாகிறது என்று சொன்னால் சாதி ரீதியாக பெருமாள்மணி சொல்ற விஷயம் என்பது ஒரு மரணம் நிகழ்ந்த உடனேயே அதற்கு ஒரு சாதி ரீதியிலான முத்திரையும் அது சாதி ரீதியிலான ஒரு பாதுகாப்பு வளையத்தை நீங்க ஏன் உருவாக்குறீங்க? ஒரு ஐகான் இமேஜ் கொடுக்குறீங்க இல்லன்றதுதான் அவருடைய கேள்வி. அதனால தான் அந்த ஃபைனல் வெர்ஷன்ல இருந்து நம்ம அந்த டிஸ்கஷன் நம்ம தொடங்க வேண்டியது இருக்கு. வேற இல்லன்னா நம்ம அதை பற்றி நம்ம பேச போறது கிடையாது. சரிங்களா? இப்போ ரோஹித் வெமுலாவுடைய மரணம் இவ்வளவு பெரிய ஒரு பிரளயத்தை இந்திய அளவில் உருவாக்கியது. ஆனால் அசோக் குமார் ரூபன்வால் கமிஷன் என்ன சொன்னிச்சு? இவர் ஒரு தற்கொலை விரக்தியின் நிமித்தமாக அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார்னு சொன்னிச்சு. அதே சமயத்தில் இவர் பயன்படுத்திய அந்த SC/STங்கிற அந்த சர்டிபிகேட் என்பது அவருடைய சுயநலத்துக்கானது அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அப்போ அது வந்து நமக்கு எந்த வகையில் அவர் ஆரோக்கியமான சூழலுக்குள் அதை நம்ம விவாதத்தை கொண்டு போகல. அதனால வந்து இறந்து போனவருடைய வார்த்தைகளில் இருந்து தான் நாம் வந்து ஒரு 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 உண்மையை தேடுகின்ற கட்டமைப்பை வந்து உருவாக்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்க போனால் வளாகங்களில் ஒரு பாகுபாட்டு தன்மை இருக்கிறது என்பது தீர்க்கமாக நம்ம வரையறுத்து கொள்ள முடியும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், அவர் சொல்லுகிறாரு ஒரு MPhil, ஒரு PhD, ஒரு வைவா ஓஸ், இந்த மாதிரி அவர் சொல்லுகிறது எல்லாமே ஒரு மாணவர் நேரடியாக வகுப்பறையோடு நிர்வாகத்தோடு ஆசிரியரோடு தொடர்புடைய விஷயங்கள். அப்போ எளிதாகவே ஒரே ஒரு முடிவுக்கு வந்துடலாம். மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும், மாணவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும்
ஒரு ஆரோக்கியமான நல்ல உறவு இல்லை என்பது தீர்க்கமா முடிவாகுது. சரிங்களா? அந்த நல்ல உறவு ஏன் இல்லை என்பதை நீங்கள் எடுக்கின்ற பொழுதுதான் முத்துகிருஷ்ணன் யார் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. பிறப்பால் தீண்டப்படாத ஒரு சமூகத்தை சார்ந்தவர் ஒரு உயர்கல்வி வளாகத்திற்குள் சென்று நான் படிக்கின்ற பொழுது நான் சந்திக்கிற விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஒதுக்குதல், ஒரு புறக்கணிப்பு என்பது என்னை எப்படி சேலத்திலிருந்து பின்தொடர்ந்து கொண்டே வந்து கொடுக்கிறது, தேடுதலுக்குள்ள உள்ள நுழையிறோம்ல. அப்பதான் நம்ம என்ன பண்றோம், சாதியை பத்தி பேச வேண்டியது இருக்கு, மதத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு, மொழியை பத்தி பேச வேண்டியது இருக்கு, இங்கிருந்து போகக்கூடிய பிராந்திய உணர்வுகளை பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கு. சரிங்களா? இப்போ இது ஜேஎன்யூல மட்டும் இருக்கா அப்படின்னா இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா உயர்கல்வி வளாகங்கள்லையுமே இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் எடுத்துங்க, புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் எடுத்து, சென்னையில் எடுத்துங்க. ஒரு 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 புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஒரு துறையில ஒரு பேராசிரியர் 26 வருஷமா பேராசிரியராக இருக்கிறாரு. ஆனால் அவருடைய வகுப்பறையிலிருந்து ஒரு தலித் மாணவர் கூட PhD முடிச்சு இது வரைக்கும் வெளியே போல, இன்று வரைக்கும். ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா 4 மாணவர்கள் படிக்கிறாங்க. இதை எப்படி பார்ப்பீங்க நீங்க? இல்ல அதுதான் அண்ணன் விடுற இடத்துல தான் ஒரு மாணவர் இங்க இருந்து ஒரு ஆய்வு முடித்து இதுதான் நானும் சுட்டிக்காட்டல. அவர் அந்த சென்டென்ஸ் வாசிச்சிருங்க ஒரு முறை, அவருடைய கடைசி. இல்ல இது ஒரே நிமிஷம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்றா, when equality is denied everything is denied. when equality is denied everything is denied. இந்த விஷயத்தை தனது கடைசி Facebook பதிவாக ஒரு நபர் எழுதியிருக்கிறார். எழுதி முடித்த பிறகு அவருக்கு ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் அந்த மரணத்திற்கு எந்த காரணங்களையும் நீங்க கற்பிக்காதீங்கன்னு பேசுறது என்ன நியாயம்? நான் என்ன நியாயம் நான் சொல்றேன். அண்ணன் விட்ட இடத்துல இருந்து நான் தொடரணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்ப இதே மரணம் சேலம் அரசு கல்லூரியில நடந்திருந்ததுன்னு வைங்களேன், நானும் சாதியத்தை தான் குற்றம் சாட்டுவேன். இப்ப பிஜி படிக்கும் போது அந்த பையன் சேலத்துல, சூழல்ங்கிறது சேலத்துல இருக்கு, டெல்லியில இல்ல, ஜேஎன்யூக்குள்ள இல்லன்ற. ரொம்ப சரியா நீங்க வரீங்க. நான் ஏன் நான் நேரடியா இதுக்குள்ள சாதியம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி நிறுவுறீங்க? சேலத்துல இருக்கு, சேலம் சொல்றேன். சேலம் ஒரு சாதிய பாகுபாடுகளால் நிறைந்த நகரம், டெல்லி ஜேஎன்யூ கேம்பஸ் அப்படி கிடையாது. இல்ல அங்கதான் சரியான இடம். என்னன்னா சேலம் அரசு கல்லூரி இருக்குல்ல, அல்லது தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகள், அல்லது அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ இந்தியா முழுக்க இருக்கிற பரவலான பல்கலைக்கழகங்களுக்கும் ஜேஎன்யூ கேம்பஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இல்ல ஏன் ஜேஎன்யூக்கு அந்த கிரீடத்தை கொடுக்குறீங்க? ஏன்னா அப்படிதான் அது உருவாக்கப்பட்டது. அதை நீங்க ஏத்துக்கலன்னா நாம் அந்த வேறுபாடு, ஜேஎன்யூல வேலை பார்க்கறவங்க எல்லாம் வானத்துல இருந்து பிறந்து வந்தவங்க, ஜேஎன்யூல படிக்கிறவங்க எல்லாம் செவ்வாய்க்கிரகத்துல இருந்து வந்தவங்க. நிச்சயமாக நெல்சன், அந்த இடத்தை நாம புரிஞ்சிக்கலன்னா, அந்த இடத்தை நாம புரிஞ்சிக்கலன்னா இந்த சாதியம், ஏன்னா இந்த மாணவன் சேலத்திலிருந்து ஹைதராபாத் போவதும் ஹைதராபாத்திலிருந்து டெல்லி போவதும் ஒரு தேடலின் கூறு தான். அவன் இதற்கு எதிராகத்தான் வாழணும்னு நினைக்கிறான். there is when equality is denied everything is denied அப்படினு சொல்றான். இந்த பதிவிலே அவன் சொல்லலாம்னா வைவா வாய்ஸ்ல ஈக்குவாலிட்டி இல்ல, அட்மிஷன்ல ஈக்குவாலிட்டி இல்லன்றதெல்லாம் பதிவு பண்றான். ஆனா இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஜூலை மாசம் தான் இந்த பையன் அட்மிஷன் வாங்கியிருக்கான். அப்போ அட்மிஷன்ல இவனுக்கு ஈக்குவாலிட்டி இல்லங்கிறத தாண்டி அவன் உள்ள வரான். ரெண்டாவது வைவா வாய்ஸ்க்கு இன்னும் அவனுக்கு டைம் இருக்கு. அப்போ அதை தாண்டி தனக்கான பிரச்சனைகளை தாண்டி தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கான பிரச்சனைகளையும் பேசுகிற அளவிற்கு ஒரு கூர்த்த மதிப்படைத்த மாணவனாகத்தான் இவன் இருக்கிறான். பிறகு ரொம்ப சிம்பிள் சார், எந்த ஜேஎன்யூ நீங்க பேசுறீங்களோ அந்த கேம்பஸ்ல பிரச்சனை இருக்கு, முத்துகிருஷ்ணன் எழுதிருக்காருங்கிறது நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த கேம்பஸ்ல அப்படி சூழல் இல்லங்கறீங்க. நான் நண்பர் முத்துகிருஷ்ணனை அவருடைய பதிவுகளின் பின்புலத்தில், அவருடைய அறிவு தேடலின் பின்புலத்தில் சாதியத்தினுடைய கொடூர பற்கள் பழிவாங்குகிற இடத்தை தாண்டிய இடத்தில் அவர் இருக்கிறார் என்று மதிப்பிடுகிறேன். அதனால் இல்ல சார், நீங்க இந்த ஸ்டேட்மென்ட் எல்லாம் சொன்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா ஜேஎன்யூ கேம்பஸ்ல ஒரு அன்டச்சபிலிட்டி இருக்கு நீங்க அதை ஒத்துக்கிறீங்க இல்ல? ஏன்னா அவர் அந்த தேடல்ல தானே ஹைதராபாத் போறாரு, அந்த தேடல்ல தானே ஜேஎன்யூ போறாரு. நீங்க சொல்ற நான் சொல்றேன், நீங்க சொல்ற லாஜிக் கரெக்டா இருந்தா இந்த யூனிவர்சிட்டில நான் சாதி கொடுமை அனுபவிச்சேன், இந்த யூனிவர்சிட்டில சாதி கொடுமை அனுபவிச்சேன், ஜேஎன்யூல மட்டும் அந்த சாதி கொடுமை இல்லன்னு சொல்லி இருந்தா மட்டும்தான் நீங்க சொல்ற எல்லா ஸ்டேட்மென்ட்டும் பொருந்தி போகும். இல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சாதிய கொடுமை ஜேஎன்யூல சாதி கொடுமை இல்லைன்னு சொல்றீங்களா, சாதி கொடுமை கம்மியா இருக்குன்னு சொல்றீங்களா? ஜேஎன் ஒப்பீட்டளவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா பல்கலைக்கழகங்களோடும் ஒப்பிடும்போது ஜேஎன்யூவில் சாதிய கொடுமை மிக குறைவாக இருக்கிறது. அதாவது மற்ற நிறுவனங்கள்ல ஒரு 100-200 பேர் செத்தாங்கன்னா ஜேஎன்யூல ஒருத்தர் 2 பேர்னு சாகறாங்க. அப்படி நீங்க புரிஞ்சுக்காதீங்க. இந்த சாதிய பாகுபாடு இல்ல, நான் எப்படி சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க. ஜேஎன்யூக்குள் போகிற ஒரு மாணவன் அந்த சாதியத்தினுடைய கொடூரம், சாதியத்தினுடைய வெப்பம், சாதியத்தினுடைய கொடூர பற்களை அதனுடைய உரையாடல் சார்ந்தே வெல்லக்கூடிய இடத்தில் தான் அவன் இருக்கிறான். அதனால் அதற்கு அவன் பலியாகி இருப்பான் என்பதை என் மனம் நம்ப மறுக்கிறது. ஜேஎன்யூ மாணவன், நான் அதான் சொல்றேன், சாதியம் மிக எவ்வளவு உறுதியா நம்புறீங்க? அதுதான் என் நம்பிக்கை. நான் என்னன்னா, இந்த மாணவன் ஜேஎன்யூ மாணவனா இல்லை, நண்பர் முத்துகிருஷ்ணன் ஜேஎன்யூ மாணவராக இல்லை என்றால், ரோஹித் வெமுலாவினுடைய போராட்டத்தில் அவள் முன்னால் நிற்கவில்லை என்றால் எனக்கு இந்த நம்பிக்கையே வராது. ஆனால் நான் அவருடைய சில பதிவுகளை பார்க்கிற பொழுதும், அவருடைய பயணத்தை பார்க்கிற பொழுதும் 4 முறை அவர் ஜேஎன்யூக்குள்ள போகணுன்ற தேர்வு எழுதி உள்ள போறாரு.
இங்க எம்ஃபில் முடிச்ச மாணவன் அங்க எம்ஃபில் பிஹெச்டிக்காக தன்னை மாடர்ன் ஹிஸ்டரியில பதிவு பண்றான். இப்படியாப்பட்ட ஒரு மாணவனை இது போன்ற மாணவர்கள் தான் நமக்கான நம்பிக்கை கீற்றுகள், இந்த சாதியத்துக்கு எதிரான நம்பிக்கை கீற்றுகள். இவர்கள் சாதியத்தினுடைய அழுத்தத்தினால் பலியாகி இருப்பார்கள் என்பதை நான் ஏற்க மறுக்கிறேன். நம்பிக்கை கீற்றுக்களை அணைப்பது தானே முதல் வேலையா இருக்கணும். அப்ப நான் அந்த இடத்துக்கு வரேன். இது அப்படி இந்த வாதத்துல நான் அந்த இடத்தை தான் நான் தொட விரும்புறேன். இது சாதியத்தின் பாற்பட்ட அல்லது சாதிய சமநிலையின்மையின் காரணமாக உண்டான தற்கொலை என்பதை நான் ஏற்க மறுக்கிறேன். ஆனால் மற்றவர்கள் எழுப்புற மற்ற சந்தேகங்கள் இருக்கிறது, அது ஒரு கொலையாக இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட அந்த விஷயங்களை நான் மறுக்கல. நீங்க புரிஞ்சுங்க, இந்த மரணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய, ஏனென்றால் இது போன்ற மாணவர்கள் தான் இந்த சாதியத்துக்கு எதிரான உரையாடலை தீவிரமாக எடுக்கிறவர்கள். தொடர்ந்து பேசலாம். பெருமாள் மணி தனது Facebook பக்கத்தில் முத்துகிருஷ்ணன் எழுப்பியிருக்கிற மிக முக்கியமான ஒரு வரி, மறக்கவே முடியாத வரி என்பது, தருமபுரி இளவரசன், உடுமலைப்பேட்டை சங்கர், கோகுல்ராஜ் மாதிரி என்னுடைய முடிவு அமைந்துவிடக் கூடாது அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். இறுதியில் அவர்களைப் போலவே அந்த முடிவு அமைந்திருக்கிறது. இந்த முடிவுக்கான காரணமும் இதற்கான தீர்வுகளும் குறித்து கூடுதலாக பேசலாம். கேள்வி நேரம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. தமிழக மாணவர் முத்துகிருஷ்ணனுடைய மர்ம வருடம் குறித்தும் அது ஏற்படுத்தியிருக்கிற தாக்கங்கள் குறித்தும் இந்த நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஜேஎன்யூவிலிருந்து ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜா, இங்க பெருமாள் மணி அவர்கள் பேசுகிற போது திரும்ப சொல்கிற விஷயம், இந்தியாவிலேயே ஒப்பீட்டளவில் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் சாதிய பாகுபாடுகள் குறைவு, அதன் காரணமாக முத்துகிருஷ்ணனுடைய மரணத்திற்கு சாதிய பாகுபாடுகளை ஒரு காரணமாக நாம் முன்வைக்க முடியாது அப்படிங்கிறார். ஃபீல்டில் நீங்க இருக்கீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கேம்பஸ்ல ஒப்பீட்டளவில் சாதிய பாகுபாடுகள் குறைவு நினைக்கிறீங்களா? இப்போ நான் என்னோட சுய அனுபவத்தில் அந்த மாதிரி சாதிய பாகுபாடை நான் உணர்ந்தது இல்லை. ஆனால் மாணவர்களோட அனுபவத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க, உனக்கு அதை உணர தெரியலை, அந்தளவுக்கு நீ பக்குவப்படலை, ஆனால் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அதை நான் என்னோட பர்சனலாக ஓகே எனக்கு தான் அது தெரியலை போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிருவேன். ஆனால் மாணவர்கள் என்கிட்டே சொல்லுவாங்க, உனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது, இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் என்னோட பேராசிரியர்கிட்ட இருந்தோ எங்கள் துறை சார்ந்தோ நான் எந்த விதத்துலையும் நான் அந்த மாதிரி சாதிய பாகுபாடை உணர்ந்தது இல்லை. ராஜா, இங்க குறிப்பாக சாதிய பாகுபாடு என்பது தலித் மாணவர்களுக்கு நிகழ்த்தப்படுகிறது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? அப்படி ஒரு சாதிய பாகுபாடு இருக்கிறதா? தலித் மாணவர்களுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் பேசிக்கிறது, அவங்ககிட்ட சொல்கிறது, சில இந்த அதாவது தலித் பாகுபாடு நடக்குது அப்படின்னா அந்த தலித்துங்கிற மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, இந்த பையன் ஒரு தலித்து அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவனை ஒரு மொழி ரீதியாக அவனை ஒரு உள்ளத்தை அவனை ஒரு குறுகுறுக்க வைக்கணும், அவனை குற்றப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான். அதைத்தான் தலித்து பாகுபாடாக இங்கே நம்ம பார்க்கணும். அவங்க அந்த மாதிரி அவனை ஒரு ஒரு குற்றப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் சொல்லிடுறது, அவனை மனசு அவனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் உணர்ந்தது இல்லைங்கிறதான் நான் என்னோட இது. நம்மளுக்கு முழு ஒத்துழைப்பு இருக்குது, நம்ம நல்லபடியாக படிக்கிறோம் அப்படிங்கிறது. ஆனால் மற்றவங்க சொல்லும்போது இல்லை இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, உனக்கு அது உனக்கு அந்த புரிதல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நண்பர்கள் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்ம தலித் மாணவர்கள் ஒடுக்குறாங்க, அது சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்குது, போராட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நன்றி ராஜா, தொடர்ந்து பேசலாம். எனக்கு பிரின்ஸ் சார், இங்கே இவர்கள் முன்வைக்கிற பெரும்பான்மையினர்கள் முன்வைக்கிற கருத்தை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக எல்லா மரணங்களுக்கும் ஒரு அடையாளம் பூசுவது என்பது உண்மையிலேயே அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக இந்த அடையாளங்களின் வாயிலாகவே இந்த பிரச்சனையை நகர்த்துவதற்கான முயற்சியா? அதே கேள்வியை நான் இப்படி கேட்க விரும்புகிறேன். இந்த கேள்வி எழுந்தவுடன் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இப்படி வாய்ப்பே இல்லை நிரூபிக்க ஏன் முன் வரல? கேள்வி எழுப்பியவர்கள் தவறாக கேள்வி எழுப்பி விட்டார்கள் என்றால் முதல் மரணத்திலே அதை டிஸ்ப்ரூவ் பண்ணிடணும்ல, சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிடணும்ல. அப்படி ஏன் டிஸ்ப்ரூவ் பண்ணலைன்றது தான். ரெண்டாவது, அருமையாக கேட்டீங்க, ஜேஎன்யூ வானத்திலிருந்து வந்ததான்ட்டு. ஒரு சாதிய சமூகத்தின் மையத்தில் இருக்கிறது ஜேஎன்யூ. சமூகமே ஜாதியாக இருக்கும் பொழுது சமூகத்திலிருந்து வந்த பிரஜைகள் தானே ஜேஎன்யூல ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க. சமூகத்திலிருந்து வந்த அந்த மனிதர்கள் தானே அங்க ஓஏல இருந்து ஆபீஸ் அட்டெண்டர்ல இருந்து இருக்கிறாங்க. எப்படி ஜேஎன்யூல கேம்பஸ்க்கு போன உடனே நான் நல்லவனா? ஒரு கட்ட சமூகத்துல ஒருத்த மட்டும் நல்லவனா இருக்க முடியும்? சமூகமே கெட்ட சமூகம் சார். கெட்ட சமூகத்தில் ஒருத்தர் நல்லவனா எப்படி இருக்க முடியும்? அது எவ்வளவுதான் பெரிய பிரீமியர் இன்ஸ்டிடியூட்டா இருந்தாலும் நஜீபை கண்டுபிடிக்க முடியலையே. திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்திய அரசுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர், இதை விட வேற ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு உளவுத்துறையினால் ஒரு மாணவன் காணாமல் போனான், செத்து போனானா, உயிரோடு இருக்கிறானா சொல்ல தெரியாதவங்க பாகிஸ்தானியா உளவு பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்ல சைனா உளவு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு போறாங்களா? ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டில இருந்து நஜீப் காணாம போய் 3 மாசம் ஆச்சு. என்ன அந்த கேம்பஸ்ல உங்களுக்கு மாணவர்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த 3 வருஷத்துலன்னு சொல்றீங்க?
ரோஹித் வெமுலாவோட மரணத்துக்கு அப்புறம் டெல்லி சலோ என்று அந்த பஸ் கிளம்பிச்சு. ஏன் அந்த பஸ் வர்றதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி நீங்க அந்த ஆட்டம் போட்டீங்க? ஜவஹர்லால் நேரு கேம்பஸ் வந்து பெஸ்ட் கேம்பஸ்னா வைஸ் சான்சலர் உள்ள அனுப்பி இருக்கணும் அந்த பஸ்ஸை. ஏன் பஸ் உள்ள வரல? ஏன் அந்த மாணவர்கள் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? இப்படியான வன்கொடுமை நடக்காத ஒரு பல்கலைக்கழகம் எதிர்பார்த்தாங்க. இல்ல அவரு நடக்கலன்னு சொல்லல, ஒப்பீட்டளவில் அது அதேதான் நானும் சொல்ல வரேன். முத்துகிருஷ்ணன் நீங்க கேட்டீங்கல, உங்க கேள்விக்குள்ளே 1000 பதில்கள் இருக்கு. அதாவது முத்துகிருஷ்ணன் அவர் அருமையா சொன்னார். பெருமாள் மணி சார் அவன் வந்து சேலத்தில் அனுபவிச்சிருப்பான். ஆமா, கருவாடு பையை வைத்துக்கொண்டு அவன் அனுபவித்த அந்த சேலம் நகரத்து பஸ் ஸ்டாண்டு, அது அவனோட போஸ்டிங் ஒன்று, ஒரு லாங் போஸ்டிங். பஸ் ஸ்டாண்டில் இருந்து கருவாடு வாங்கினதுல இருந்து பைய வச்சுக்கிட்டு அவன் பஸ் ஏறினதுல இருந்து ஒரு பெரிய நீண்ட போஸ்டிங் அவன் இருக்கு. வீடு போய் சேர்ற வரைக்கும் எப்படி பார்வையால் அவமானப்படுத்தப்பட்டான்ட்டு ஒரு 4 வயசு குழந்தைய பக்கத்துல உட்கார வைக்கல அப்படின்றத அவன் வந்து பதிய வைக்கிறான். சேலத்திலிருந்து போனவன் பெருமாள் மணி சாரோட எதிர்பார்ப்போட ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டான். அதாவது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில இந்த பாகுபாடே இருக்காதுன்ட்டு அங்க போயும் பார்த்ததுக்கு அப்புறம் வேற எங்க போவான்? உச்சத்துக்கு வந்துட்டான். இங்க வந்தா எல்லாத்துக்கும் விடைடான்ட்டான். இங்க வந்தா கூட அது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பட்டியல் போடுறான். அட்மிஷன்ல இருந்து வைவா வரைக்கும் உங்களுக்கு வந்து கைடு அப்பாயிண்ட் ஆகிறதுல இருந்து அந்த முடிச்சு தீசிஸை முடிச்சு கையில கொடுத்தீங்கன்னா அது எந்த யூனிவர்சிட்டிக்கு போகுதுன்றதுல இருந்து, அது வைவால கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுல இருந்து, வைவால கேட்கப்படுற கேள்வியில இருந்து, இதுக்கு இடையில திரு ராஜா அவர்கள் சொன்னதுதான் பார்வையின் மூலமாக, மொழியின் மூலமாக, உடல் மொழியின் மூலமாக ஒவ்வொரு நொடியும் ஒருத்த வந்து சாகடிக்கப்படுறான்னா ஒட்டகத்துக்கு சார் எவ்வளவு வேணாலும் தாங்கும், கடைசியில ஒரு ஸ்ட்ரா தாங்காதுன்னு வாங்க. அந்த ஸ்ட்ரா என்னன்றதுதான் இங்க பெருமாள். இந்த பிரச்சனையினுடைய ஒரு வீரியத்தை ஒரு இண்டிவிஜுவல் பிரச்சனையாக ஒரு தனிநபராக பார்க்கறதுங்கிறது எப்படி சாத்தியமான ஒன்று? திரும்ப திரும்ப சாதி சமூகம் இந்தியா அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே, ஆனால் ஜேஎன்யூவில் அது குறைவு அப்படிங்கிறத எது அந்த நம்பிக்கையை உங்களுக்குள் விதைத்தது எது கொடுக்குது? இப்போ என்னன்னா, இப்போ நீங்க தமிழ்நாட்டிலே வந்து கிராம சாதியத்தினுடைய வெப்பம் எங்க அதிகமா இருக்கு, எங்க குறைவாக இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ஒரு கிராமங்கள்ல சாதியத்தினோட வெப்பம் அதிகமாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது, இருக்குது. இப்போ நீங்க வந்து அவ்வளவுதான் சென்டென்ஸ் இல்லையா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த சாதியம்ங்கிறது ஒரு பெரிய ரியாலிட்டி, அது அதை மாற்றத்துக்கு எந்த இதுவுமே இல்லை. ஆனால் எந்த இடத்தில் அதை நான் நேரடியாக உணர்கிறேன், எனக்கு உரையாடவே அல்லது மறுப்பு தெரிவிக்கவே எனக்கு வாய்ப்பு கொடுக்க. இந்த பிரச்சனையில முத்துகிருஷ்ணன் ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில அட்மிஷன்ல இருந்து, அலோகேஷன்ல இருந்து, டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒவ்வொன்றிலும் நடக்கிற பிரச்சனைகளை, இழைக்கப்படுகிற அநீதிகளை பட்டியல் போட்டு எழுதுகிறார். இதெல்லாம் எழுதி முடிச்ச பிறகு நீங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வரீங்கன்னா, ஜேஎன்யூல ஒப்பீட்டளவுல சாதிய பாகுபாடுகள் குறைவுங்கிற கன்க்ளூஷனுக்கு எப்படி வருவீங்க? அங்க நான் ஏன் வரேன்னா, அங்க அம்பேத்கரிய சிந்தனைகளை பேசுகிறவர்களுக்கு என்று ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுப்பதற்கான இடம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அப்படி பல பல்கலைக்கழகங்கள் அப்படி ஒரு அமைப்போ அப்படி ஒரு இடமோ அப்படி உட்கார்ந்து பேசுவதற்கு கூட கிடையாது. இல்ல சார், நம்ம பல்கலைக்கழகங்களில் அரசியல் படுத்தப்பட வேண்டியதனுடைய அவசியம், எல்லா விதமான அரசியலுக்கும் பல்கலைக்கழகங்கள் இடம் கொடுக்கிறதா என்பது குறித்த இன்னொரு விவாதத்தில் நம்ம இது குறித்து நேரடியாக பேசலாம். என்னுடைய கேள்வி, இவர் தன்னுடைய வலைத்தளங்கள்ல தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சான்றாக முன்வைத்திருக்கிற போது அதை ஒரு நிறுவனத்தினுடைய மாண்போடு, ஒரு நிறுவனத்தினுடைய பெருமையோடு தொடர்புபடுத்தி அதன் காரணமாக இந்த மரணம் நிகழ்ந்திருக்காதுங்கிற முடிவுக்கு எப்படி வருவீங்கன்னு கேட்கிறேன். நான் இல்ல, நான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எடுத்த உடனே இதற்கு சாதியம் தான் காரணம் அப்படின்னு ஒரு காரணம் வைக்கப்படுது இல்ல, எடுத்த உடனே அதுக்கு சாதியம் காரணம் இல்லன்னு பெரும்பாலும் ஒரு காரணம் முன்வைக்கிறார். அது எப்படி? நான் அதுதான் சொல்றேன், சாதியம் தான் எங்களுக்கு இல்ல, இவர்களுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. தொடர்ச்சியாக நடைபெறுகிற ஒவ்வொன்றிலும் இதுவரைக்கும் நீதி கிடைக்கப்படவில்லை, இதுவரைக்கும் நீங்க சொல்ற மாதிரியான பர்சனல் ரீசன்ஸ் கண்டுபிடிக்கப்படல, இதன் காரணமாக ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. இந்த ஒப்பீட்டளவில் இந்த சாதிய கொடூரத்தோடு உரையாடுவதற்கும் போராடுவதற்குமான வாய்ப்பு நண்பர் முத்துகிருஷ்ணனுக்கு ஜேஎன்யூவில் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. அதை எதிர்த்து நிற்பதற்கான வாய்ப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. அதனால தான் நான் நேரடியாக நீங்க அந்த காரணத்தை சொல்லும்போது அந்த காரணத்தை விட்டு விடுங்கள், அந்த இடத்துல நீங்க நேரடியாக அதை பொறுத்தாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். சாதிய பாகுபாடுகள் இருந்துச்சுன்னா, ஆமா இருந்துச்சு, நீ அதற்கு எதிராக போராடி இருக்கணும், ஒருவேளை நீ அதன் காரணமாகவே இறந்து போயிருந்தாலும் கூட அது காரணம் இல்லைன்னு ஒரு இல்ல, அப்படி இல்ல, அப்படி ஐயோ நான் அப்படி வரல. நான் வந்து இந்த சாதியத்தை எதிர்த்து போராடுவதற்கான வாய்ப்பு, இந்த சாதியத்தை எதிர்த்து போராடுவதற்கான வாய்ப்புல இருக்கிற சொபிஸ்டிகேஷன் இது எப்படி எந்த அளவுகோலின்படி வழங்கப்படுகிறதுன்னு பார்க்கிறேன். ஜேஎன்யூங்கிற அந்த இடத்துக்குள்ள இப்ப நண்பர்கள் உரையாடுவதற்கும் இதை எடுத்து வெவ்வேறு வடிவங்களில் இதற்கு எதிரான உரையாடலை எடுப்பதற்குமான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வாய்ப்பு இருக்கிற ஒரு இடத்தில்
அதை நீங்கள் பொதுமைப்படுத்தாதீர்கள் அப்படிங்கறதா என்னோட வேண்டுகோளா இருக்கு. நான் நீ இந்த சாதியத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு நீதிக்கு எதிராக போராடணும்னு நான் சொல்லல. அன்பிஷல் பெருமாள்மணி என்ன சொல்கிறார் என்று, என்ன சொல்ல வருகிறார் என்று உங்களுக்கு புரிகிறதா? அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த கபில் சிபலுடைய பல உரை, 2 வாரத்துக்கு முன்பு கொச்சியில் நம்முடைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஆற்றிய உரை, அது போதும். அதற்கு மேலே அதில் வந்து நம்ம ஒன்றும் பெருசாக இந்திய உயர்கல்வி வளாகங்களை பற்றி நம்ம எந்த ஒரு வளாகத்திற்கான ஒரு புனிதத்தன்மையை நம்ம கற்பிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பது அவர்களுடைய உரையிலிருந்து நம்மளால் அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இப்போ நம்ம வந்து கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஃபேக்டருக்கு உள்ளே வரும் அப்படின்னு சொன்னால், எந்த வகைகளில் இந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே இருக்குங்கிற இடங்களுக்கு வருகின்ற பொழுது தான் நாம் முத்துகிருஷ்ணனுடைய அந்த வெர்ஷனை வந்து மீண்டும் வந்து அசைப்பட வேண்டியது இருக்கு. இல்லை சார், இப்போ எனக்கு அவர் பெருமாள்மணி முன்வைக்கிற வாதம் என்பது, உங்களுக்கு அரசியல் தெரியாத, பெரிய லெவலில் சாதி குறித்த புரிதல் இல்லாத ஒரு நபருக்கு முதன்முறையாக டெல்லி மாதிரியான ஒரு நகரத்தில் தான் சாதியால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம், இல்லை நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம் ஏற்படுகிற மன உளைச்சலை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, இவர் ஏற்கனவே அரசியல் பயின்றவர், இவர் ஏற்கனவே போராட்ட களங்களில் இருந்தவர், தனக்கு ஒருவேளை சாதிய பிரச்சனைகள் டெல்லியில் இருக்குமானால் அதை தான் நேரடியாக போரிட்டு அதை உரையாடல் வழியாகவோ அமைப்புகள் வழியாகவோ நண்பர்கள் வழியாகவோ எதிர்கொண்டாக வேண்டும்னு அவருக்கு தெரியும். இவையெல்லாம் தெரிந்த பிறகும் அதன் காரணமாக நிகழ்கிற ஒரு மரணத்தை அது சாதிய மரணம்னு நீங்க முத்திர குத்தாதீங்க. அந்த உரையாடலுக்கான ஸ்பேஸ் மற்றவற்றை விட டெல்லியில இருக்குதானேன்னு கேட்கிறாரு. அதுல இல்ல அந்த நியாயம், அது ஓரளவுக்கு அதுல நியாயம் இல்லையா? இல்ல, அதாவது முத்துகிருஷ்ணனுடைய மரணத்தினுடைய இறுதி முடிவை பற்றி நம்ம யாரும் இன்னும் அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியல. ஏன்னா அது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். நம்ம அதற்குள்ள நம்ம வந்து, ஆனா இன்றைய தலைப்பு முத்துகிருஷ்ணனுடைய மரணத்தினால் உயர்கல்வி நிறுவனங்களில் சாதி பாகுபாடு தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. அதான், அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இந்த அறிவுத்துறையில் ஒரு வகையான ஒரு வன்மம் இருக்கு. எல்லா பேராசிரியர்களிடத்திலுமே ஒரு வன்மம் இருக்கிறது. தன்னிடத்தில் படிக்கக்கூடிய ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த மாணவரை அவர்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி கைட் பண்ணுறாங்க, அந்த கைட் பண்ணுகின்ற பொழுது என்ன மாதிரியான அதுக்காக தான் ஒரு உதாரணம் சொன்னேன் நான். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர், ஒரு மிக முக்கியமான தலித் சப்ஜெக்டோடு ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர், அவருக்கு கீழே படித்த மாணவர்களில் 26 வருஷத்தில் ஒருத்தர் கூட பிஹெச்டி முடிச்சு வெளியே அனுப்பல. அப்போ என்ன காரணம் அவருக்குள்ளே ஓடுது? சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தான், பல்வேறு விஷயங்கள் அங்கே டிஸ்கஷன் டிபேட்டு போகிற இடமா தான் இருக்குது. அப்போது இந்த என்ன சொல்ல வரேன்னா, இந்த பேராசிரியர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அறிவு வன்மம் இருக்குல்ல, அதில் வந்து இப்போ அவர் சொல்லதில் இன்னொரு பகுதி என்ன இருக்குன்னா, இந்த அறிவு வன்மத்தை இப்போ தலித் பேராசிரியர்களே தலித் மாணவர்களை வழிநடத்துகிற இடங்கள்லையும் இருக்கு. அதையும் நான் மறுக்கல, அதை மறுக்கல. பட் அதுவும் ஒரு வகையான ஒரு காஸ்ட் கான்சியஸுக்குள்ளே வைத்து பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாலும், பெரும்பான்மையான மாணவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுவும் குறிப்பாக பெண் மாணவிகளாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப பெரிய பெண் மாணவிகளாக இருந்தால் சொல்ல தேவையில்லை. அவர்கள் கூடுதலான அந்த அபியூஸை வந்து அவங்க டிஸ்கிரிமினேஷனை சந்தித்து கொண்டு தான் அதற்குள் உள்ளே போக வேண்டியது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்களுடைய தரவுகளை எடுத்துக்கொள்வது, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. 2010 2015 ஒரு பிரச்சனை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மாதமாக இன்று இதுவரைக்கும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கலை. அதில் அவர்களுக்கு 1,14 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டதில் 40 லட்ச ரூபா களவாண்டுட்டாங்க. இன்னை வரைக்கும் அதற்கு வந்து எந்த விதமான முடிவும் இல்லை. இப்போ அந்த மாணவர்கள் என்ன முடிவு எடுக்கணும், என்ன முடிவு எடுப்பார்கள்? ஒரு 7 மாதம் அந்த ஸ்டைஃபண்ட் இல்லாத மாணவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள்? ஏதோ ஒரு வகையில் ஒருத்தர் தற்கொலை செய்து போயிட்டார்னா, இதுக்கு பின்புலத்தில் இந்த துறைக்கு உள்ள இருந்த ஒரு ஆசிரியரோ அவர் வந்து இதுல வந்து காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அல்லது அந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு வைஸ் சான்சலரோ ரெஜிஸ்ட்ரோ இதுக்கு வந்து பின்புலத்தில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதில் எந்த வகையான டிஸ்கிரிமினேஷன் இருக்கும் உள்ள ஆகாதா? வெறும் சாதாரண கரப்ஷன்கிற ஒரே ஒரு போர்வையில் அதை முடிச்சிட முடியுமா? முடியாது. ஸோ அப்போ இவைகள் அனைத்துமே நம்ம வந்து கணக்கில் கொள்ள வேண்டியது இருக்கு. எந்த ஒரு ஆய்வாளரும் சாதாரணமாக போயிட்டுலாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்துட முடியும். எனக்கு ஒரு எளிமையான கேள்வி, ஏற்கனவே கேட்ட கேள்விதான். அரசியல் பின்புலம் இருக்கிற, அரசியல் போராட்டங்களில் பங்கெடுத்த, அரசியல் உரையாடலை நிகழ்த்த முடிந்த ஒரு முனைவர் பட்ட மாணவர் அந்த சாதிய பாகுபாடுகள் காரணமாக மரணத்தின் உச்சிக்கு ஏதோ ஒரு வகையில் போகிறார், கொலையோ தற்கொலையோ போகிறார் என்றால் சாதாரணமானவர்களுக்கான நிலை என்ன? அதுதான் நம்ம வந்து இப்போ மாடர்ன் அன்டச்சபிலிட்டிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஒரு காலகட்டத்தில் இந்த அன்டச்சபிள் டிஸ்கிரிமினேஷனுக்கான நேரடியாக கண்டுபிடிக்கக்கூடிய வகையான குறியீடுகள் எல்லாம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு சரிங்களா? ஒரு ஆய்வு நெறியாளர் ஒரு ஆய்வு மாணவரோடு இத்தனை மணி நேரம் செலவு பண்ணக்கூடியது, அந்த நேரத்தை செலவு பண்ணாமலேயே இழுத்தடிக்கிறதுங்கிறது ஒரு வகையான அவர் கேட்டால் என்ன சொல்லுவாருன்னா, இன்னும் நல்லா நீ வந்து லைப்ரரி ஒர்க் பண்ணணும், இன்னும் நல்லா நீ ஃபீல்டு ஒர்க்கு போகணும், இன்னும் நல்லா நீ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அவர் 6 வருஷம் அவருக்கு முடிஞ்சிருக்கும். புரியுங்களா? அப்போ அவர் இப்போ இன்னொன்று சொல்ல போனால், இந்த உயர்கல்வி வளாகங்களுக்குள் சென்று திரும்புகிற தலித் மாணவர்கள் எல்லாம் பொட்டன்ஷியல் கேரக்டர்ஸ் உடையவங்க.
அவர்களுடைய இன்டெலெக்சுவலிசத்தை நீங்க ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆய்வாளர்களாக தான் அவர்களுடைய எல்லா வகையான ஆய்வு முறைகளுமே அமையுது. வரக்கூடிய ஒவ்வொரு பேராசிரியர்களாக இன்னைக்கு பார்க்கும்பொழுது நம்ம அப்படி கண்டுபிடிக்க முடிகிறது. அப்போ இதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் அன்டச்சபிலிட்டி சொல்லும் பொழுது இந்த மாணவர்களை முடித்து வெளியேற்ற முடியாமலேயே தணிக்கை செய்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அதை தான் நம்ம வந்து நுட்பமா கண்டுபிடிச்சு எடுக்கிறோம். அவர் வேற எதுவும் வந்து சாதி ரீதியெல்லாம் ஒண்ணு அவர் திட்டல, சாதி ரீதியா ஒண்ணு பாகுபாடெல்லாம் சாதியம் நுட்பமா தானே வேலை செய்யும். நீங்க அம்பேத்கருக்கு எடுத்துங்க. இப்ப அம்பேத்கருக்கு இருந்த அப்ரஷன்ங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்டோட ஒப்பீடு பண்ணீங்கன்னா எவ்வளவோ எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வெளியே வந்தார் என்பதே தெரியல. அவர் ஒரே ஒரு கேம்பஸை மட்டுமே அவருடைய அனுபவம் கிடையாது, பல்வேறு கேம்பஸ், அதுவும் இந்தியாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய கேம்பஸ் எல்லாம் அவர் வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு வந்திருக்கிறார். ஸோ அப்போ அதை அவர் இன்னொரு சந்தேகம், இந்த மாதிரியான தொடர்ச்சியான மரணங்களுக்கு நாம் கற்பிக்கிற காரணங்கள் இருக்குல்ல, இந்த காரணங்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளில் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போகணுங்கிற மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கிறாதா? இல்லை, இதில் என்ன ஒரே ஒரு இடம் கண்டுபிடிக்கணும்னா இதற்குள் அரசியலாக அணுகப்படுகிற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து ஏற்புடையதாக நான் என்னால வந்து என்ன மாதிரியான அரசியல்? இப்போ வந்து உதாரணமா இந்த மரணத்தை பற்றி எடுத்தெடுப்பிலேயே இன்றைக்கு பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் இதற்கு பின்னால வந்து காவி பின்புலம் இருக்கு, இதுக்கு பின்னால பாரதிய ஜனதா கட்சி இருக்கு என்று எடுத்த உடனே சொல்லுவது, இது ஏபிவிபி தான் இந்த கொலையை செய்தது என்றெல்லாம் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த மரணங்களுக்கெல்லாம் கபில் சிபல் பொறுப்பா, யார் பொறுப்பு? ஒரு கேள்வி இருக்கு. அதனால இது வந்து ஒரு மிக எளிதாக ஒரு அரசியல் சாயத்தை வந்து பூசி அதை வந்து எளிதாக புறக்கணித்து விட்டு பழிய இன்னொரு மீது போட்டு தப்பித்துக் கொள்வதுதான் இந்த லெப்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரைட் ஐடியாலஜி. நான் ஏற்கனவே சொல்லுகிற விஷயம். இப்ப அதுதான் வந்து பல்வேறு இடங்கள்ல, இப்ப ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில ரோஹித் வெமுலா ஏன் வந்து இடதுசாரி மாணவர்கள் இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்னு இதுவரைக்கும் யாராவது பேசியிருக்கிறாங்களா? இல்ல. சோ அப்ப இந்த விஷயங்கள்ல நமக்கு உடன்பாடு இல்லை. அப்ப அந்த எந்த ஒரு தலித் மாணவராக இருந்தாலும் அவர் வந்து உயர்கல்வி வளாகத்திற்கு உள்ள போனா அங்க நடக்கக்கூடிய பல்வேறு வகையான டிபேட் நடக்குது, பல்வேறு வகையான டிஸ்கஷன் நடக்குது, ஸ்ட்ரகிள்ஸ் நடக்குது. ஆனா கோர்ஸ் முடிக்காம வெளியேறுகிறவர், இறந்து போகக்கூடியவர், தற்கொலை செய்து கூடவர், காணாமல் போகக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்று தலித் பேராசிரியராக இருப்பாரு, தலித் மாணவராக இருப்பாரு, அல்லது ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவராக இருப்பார். இந்த பாதிப்புகளை வேற யாருமே அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய அனுபவிப்பதில்லை. அதான் கேள்வி வருது நமக்கு. சரிங்களா? இப்ப அடாச்சி சொல்ற மாதிரி எல்லா விஷயங்களும் உள்ள இருந்தாலும் ஏன் ஒரு வேற ஒருத்தர் யாரும் சாகிறது இல்லை? ஏன் வேற ஒருத்தர் யாரும் இந்த பிரச்சனைகளுக்குள்ள வந்து பாதிக்கப்பட்டு வெளியேறுவதில்லை? தொடர்ச்சியாக உயர்கல்வி வளாகங்கள் இவர்கள் மட்டும் பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி வருகின்ற பொழுதுதான் இதை நம்ம மீண்டும் 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 வந்து அகலமா விரித்து நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ள. அவங்க திரும்ப திரும்ப எழுப்புகிற விஷயம் என்பது மரணங்களுக்கான நீதி என்பது நீங்க உங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உங்களது இன்வெஸ்டிகேஷன் வச்சு வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு சூழலை குறித்து பேசுகிற போது முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களும் ஒரு குறிப்பிட்ட சமூகங்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கோ குறிப்பிட்ட மொழியினருக்கோ நடக்கிற போது அங்கு அது நடக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதன் வாயிலாகவே அதை பத்தி நீங்க பேசவே முடியும். ஆனால் அங்க அது ஒப்பீடளவுல குறைவுங்கிற ஒரு டோனை எடுத்த பிறகு அதை பத்தி நான் பேசுவது என்னோட இந்த கருத்தோட நான் மாறுபடுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் இது போன்ற மாணவர் தற்கொலைகள் இந்த கேம்பஸ் கல்லூரி வளாகங்களுக்குள் நடக்கக்கூடிய மாணவர் தற்கொலைகளில் நமக்கு மிக சமீபத்தில் கிடைத்த மாணவர்கள் தலித் மாணவர்கள். ஆனால் வெவ்வேறு நீங்கள் இதில் டெக்னாலஜி எல்லா கேம்பஸையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா ஐஐடி போன்ற நிறுவனங்கள், ஐஎம் போன்ற நிறுவனம், அதில் எல்லா பிரிவை சார்ந்தவர்களும் ஏதோ ஒரு மன அழுத்தத்திற்கு உட்பட்டு இந்த தற்கொலைகள்ல இது ரொம்ப நுட்பமா நினைக்கிறீங்க. நம்முடைய கல்வி முறை காரணமாக மாணவர்களுக்கு ஏற்படுகிற மன அழுத்தம், நம்முடைய நிதி பற்றாக்குறை, நம்முடைய கல்வியியல் கட்டமைப்பு காரணமாக பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஏற்படுகிற நெருக்கடி, இவையும் இங்கு பேசிக் கொண்டிருப்பதும் ஒரு விஷயம் அல்ல. நீங்க அது ரெண்டையும் ஒரு புள்ளியில கொண்டு வந்து ரொம்ப அழகா பொறுத்துறீங்க. இது ரெண்டும் வேற வேற நான் சொல்றேன். இல்ல, நாம் மிக சமீபத்திய டேட்டாக்களை மட்டும் வச்சுட்டு, ஏன்னா இப்ப நமக்கு தெரிஞ்ச இந்த டேட்டாக்களை மட்டும் இல்லை, இது போன்ற சூழல்ல வெவ்வேறு சாதிய படிநிலைகளில் இருக்கக்கூடியவர்களும் இது போன்ற கல்லூரி மரணங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அரசு வந்து ஆராய்ச்சி மாணவர்களுக்கான ஸ்டைஃபனை ஒரு காலதாமதமாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2 கோடி ரூபாய் கொடுக்கிறது என்றால் அதுல பாதிக்கப்படுறது எல்லா வகையிலான சாதி மாணவர்களும் தான். ஆனா ஃபர்ஸ்ட் கட்டமா ரிலீஸ் பண்ணுகிற ஒரு 50 லட்சம் ரூபாயை எதன் அடிப்படையில் எதன் வழியாக யாருக்கு பிரித்து கொடுக்கிறீர்கள் அல்லது யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள் அப்படிங்கிறதுல நீங்க காட்டுகிற பாகுபாடு கல்வியல் பிரச்சனைகளை தாண்டிய சாதிய பாகுபாடு. ஆனா இந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப ஒரு கல்வியல் பிரச்சனையாக அணுகிறதுங்கிறது அடிப்படை பேஸ நீங்க கேள்விக்கு உள்ளாக்கவே மாட்டேங்கிறீங்களே. இல்ல, இந்த கல்வியல் தளத்துக்குள்ள நீங்க இருக்கிறதா சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை இருக்குல்ல, இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தான். ஒண்ணு இல்ல, அந்த முத்துகிருஷ்ணன் தனது Facebook பேஜ்ல சொல்லி இருக்கிற அட்மிஷன்ல இருக்கிற, அலோகேஷன்ல இருக்கிற, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற, வைவால இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கல்வியல் பிரச்சனைகளா சாதி ரீதியிலான பிரச்சனைகளா? இல்ல, அந்த கல்வியல் நீங்க இதே மாதிரி ஒரு ஓபிசி என்னுடைய கேள்வி முத்துகிருஷ்ணனுடைய பதிவில் இருக்கிற அவர் மென்ஷன் பண்ணிருக்கிற ஜேஎன்யூல நடக்கிற விஷயங்கள் கல்வியல் பிரச்சனையா சாதி ரீதிய பிரச்சனையா? அந்த கல்லூரி வளாகத்திற்குள் மட்டும் இல்ல,
ஏன்னா நீங்க என் கேள்வி அவ்வளவுதான். அந்த இல்ல, இல்ல, நான் ஒட்டுமொத்த பதிவையும் தானே வச்சு பேச முடியும். ஏன்னா அவர் வெவ்வேறு இடங்கள்ல அனுபவித்த தன்னுடைய சாதியம் சார்ந்த பிரச்சனைகளை என்னுடைய கேள்வி, அவர் அவர் தொடர்ந்து JNU பத்தி எழுதி இருக்கிற பதிவுல அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையாங்கிறதா கேள்வி. அதை தான் நானும் சொல்றேங்க. அந்த பதிவுகளுக்குள் அப்படி ஒரு உரையாடலை முன்வைப்பதற்கான வாய்ப்பு அங்கே இருப்பதை நீங்கள் ஏன் பார்க்க மறுக்கிறீர்கள்? வேறொரு இடத்துல நீங்க அந்த இதை வைக்க எப்படி முடியாது. இருக்குன்னா, என்ன தூக்கி போட்டு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் கூட பேச்சுவார்த்தைக்கான இல்ல, நீ முயற்சியே எடுக்கல. இல்ல, இல்ல, நீங்க நீங்க வன்முறை இதுதான் இல்ல, இது என்ன இதுதான் உதாரணம் பெருமாள்? நான் என்ன நான் சொல்றேங்க, ஒரு கிராமத்தில் ஒரு சாதிய வன்கொடுமைக்கு உள்ளாகிறவனுக்கு குரலே இருப்பதில்லை. அது வேறொரு தளத்துல இருக்கு. நகரங்கள்ல இன்றைக்கு நகர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல நான் அந்த சாதியத்தினுடைய வன்கொடுமையோடு எடுக்கக்கூடிய உரையாடல் முக்கியமானதுன்னு நான் பார்க்கிறேன். நீங்க அந்த அப்படிதான் நம்ம நகர்த்த முடியும். உரையாடல அப்படிதான் நான் நகர்த்த முடியும். நான் உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல, நீங்க எப்படி இந்த உரையாடல் சொல்லுவீங்க? இல்ல, அதை தான் நான் சொல்றேங்க. இதில் தான் நான் முதல்ல இருந்தே நிறுவ முயற்சி பண்றேன். அந்த இடத்துல அந்த பல்கலைக்கழகத்துக்குள் அதற்கான ஸ்பேஸ் அண்ட் டைம் இருக்கு, அதற்கான இடம் இருக்கிறது. நீங்க அதை விட்டுட்டு பார்க்கிற பொழுதுதான் நீங்க அந்த JNU கேம்பஸையும் ஒரு குக்கிராமத்தையும் நீங்க ஒரே புள்ளியில இணைக்கிறீங்க. அப்படி இணைக்காதீங்க. இந்த சாதியத்திற்கு நானும் எதிரானவன் தான். ஆனால் இந்த சாதியத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அது ஒரு தொடர் உரையாடல் மூலம் தான் நாம் எடுக்க முடியும். நாம நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரம். நிறைய விஷயங்களை தனித்தனியாக வேற வேற கோணங்களை பேசுகிறோம். நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்கான ஒரு குற்றை கேள்வியை முன்வைக்கிறோம். உயர்கல்வி நிறுவனங்கள்ல நிகழ்கிற இந்த மரணங்களுக்கான முற்றுப்புள்ளி என்கிற ஒன்று உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? அது தெரிந்தால் எங்கு தெரிகிறது, எப்படி தெரிகிறது? பிரின்ஸ் சார். நவம்பர் மாதம் 25, 1949 அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த எச்சரிக்கையை இதுவரைக்கும் உணராததுதான் முத்துகிருஷ்ணன் வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய மரணங்கள். ஜனவரி மாதம் 26, 1950 இந்தியா மிகப்பெரிய முரண்பாட்டிற்குள் கால் வைக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு என்ற இலக்கை அடைந்து விட்டோம். சமூகத்தில், பொருளாதாரத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு என்ற இலக்கை நாம் அடையவில்லை. இந்த முரண்பாடு களைந்தால்தான் இந்தியா என்கிற நாடுக்கு நன்மை என்று அவர் சொன்னார். இதுவரை அதை நாம் உணரல. அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட வன்கொடுமைகள், அதனால் நடக்கக்கூடிய கொடுமையான கொலைகள். இதை கொலை என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர வேற எந்த வார்த்தையில் நம்ம அதை வர்ணிக்க முடியாது. ராஜா, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைக்கான நீதி அல்லது தீர்வு அப்படிங்கிறது எதை நோக்கியதாக இருக்கணும், எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒவ்வொருத்தவங்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் விவாதிக்கணும். இது சம்மந்தமாக யாருமே விவாதிக்கிற மாதிரி தெரியல. அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது சொல்லப்படுற விஷயம் யாருனாலே நம்ப முடியல. அதை பற்றி விவாதிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். யாருமே அதை பற்றி விவாதிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது கொலையாக தான் இருக்குன்னு எல்லாரும் நினைக்கும் போது அது எப்படி அப்போ தற்கொலை தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு எப்படி சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி விவாதிச்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நன்றி ராஜா. பெருமாள், உங்களை பொறுத்த வரைக்கும் இதற்கான நீதி அல்லது தீர்வு இல்ல, உயர்கல்வி நிறுவனங்கள்ல நிச்சயமாக இதற்கு இணையாக நாம் பேச வேண்டியது பெண்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகளை. நிச்சயமாக இந்தியாவினுடைய உயர்கல்வி நிறுவனங்கள் அது மிக மோசமான நிலையில இருக்கிறது. நாம் இந்த ஒரு இடத்திலிருந்து அதை நோக்கி நகர்வோமேனால் நீங்க நமக்கு ஒரு விவாதத்தை தொடங்குவதற்கே ஒரு பலியாடுகள் தேவைப்படுகிற சூழ்நிலையை நிக்கிறோம். இல்ல, ஆமா, நீங்க அப்படி நாம என்னன்னா ஒப்பீட்டளவில் உயர்கல்வி நிறுவனங்கள் மிக மோசமான இடத்தை எட்டி இருக்கின்றன. அது ஆணாதிக்கம் அல்லது சாதியம் எல்லாவற்றினுடைய உச்சத்தையும் நாம் அங்கே பார்க்கக்கூடியது இருக்கிறது. ஆக அது ஒரு டோட்டலான ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு மறு ஆய்வுக்கும் மறுமதிப்பீட்டுக்கும் செல்ல வேண்டிய இடத்தில் அது இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் அன்பு செல்வன், உங்களை பொறுத்தவரை நிறைவு கருத்தை முன்வைக்கலாம். அதாவது இப்போ இந்த உயர்கல்வி வளாகங்களுடைய நிர்வாகமும் பேராசிரியர்களும் பல்கலைக்கழக மானியக்குழு கொடுத்திருக்கக்கூடிய சட்டத்திற்கும் பல்கலைக்கழகங்கள் வரையறுத்திருக்கக்கூடிய விதிகளுக்கும் மனித உரிமை மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் அமைச்சகம் கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதலுக்கும் உட்பட்டு, சட்டத்திற்கு உட்பட்டு அவர்கள் செயல்பட வேண்டும். மாணவர்கள் மீது தாந்தோன்றித்தனமாக தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் பிரயோகிக்கக்கூடாது. 1. 2, இது போன்ற குக்கிராமங்களிலிருந்து செல்லக்கூடிய தலித் மாணவர்களாக இருந்தாலும், கிராமப்புற ஏழை மாணவர்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இதுதான் இல்லை, வேறு வகையான குற்ற உணர்வோ, வேறு வகையான பய உணர்வோ, அல்லது அவர்களுடைய இயலாமையோ, வேறு வகையான அவருடைய மொழி தேவையோ, வேறு எது ஏற்பட்டாலும் அவர்களுக்கு நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று ஆதரவாக சொல்வதற்கான தளங்கள் தேவைப்படுகிறது. ஒரு 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 ஹார்மோனிக்கல் பிளாட்ஃபார்ம் அவசியம் அவர்களுக்கு தேவை. அது அந்த பிரின்சிபலை வழிநடத்தக்கூடிய ரோல் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த வளாகத்திற்குள். அது இல்லாத பொழுது எப்பொழுதுமே இந்த மாணவர்கள் அனைவருமே ஒரு கிளர்ச்சிக்காரர்களாகவும் போராட்டக்காரர்களாகவுமே வெளியிலிருந்து பின்னிருந்து இயக்குகிற அரசியல் மனப்பான்மையிலிருந்தும்
கொஞ்சம் விடுபட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது மாணவர்களை தவறான திசைக்கும் வழிநடத்தும். ஸோ அப்போ இந்த 2 அணுகுமுறையோடு இவற்றை இப்போதைக்கு பார்க்க வேண்டும் என்பது முத்துகிருஷ்ணனுடைய இந்த பிரச்சனையில் பார்க்க முடிகிறது. முத்துகிருஷ்ணனுடைய ஃபேஸ்புக் பதிவில் இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒன்று, மிகவும் மனதை கனக்க வைத்த ஒன்று, தனது பாட்டியினுடைய மரணத்திற்கு ஊருக்கு செல்வதற்கான எந்த விதமான கை செலவுக்கான பணமும் இல்லாத காரணத்தால் அவரால் செல்ல முடியவில்லை. சில மாதங்களுக்கு பிறகு தாஜ்மஹாலை சுற்றி பார்க்கிற போது, தாஜ்மஹாலில் போய் உட்கார்ந்திருக்கிற போது எல்லோருக்கும் காதல் நினைவு வரும். எனக்கு இறந்து போன என் பாட்டியினுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியாதது நினைவு வருகிறது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு நான் இப்படி இருக்க போகிறேன் என்கிற வகையில் ஒரு பதிவை எழுதியிருந்தார். பல்வேறு கனவுகளோடு குக்கிராமங்களிலிருந்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போகிற மாணவர்களுடைய கனவையும் வாழ்க்கையும் பாதுகாப்பது என்பது அந்த தனிநபருடைய வாழ்க்கை அல்ல, அது ஒரு தேசத்தினுடைய பாதுகாப்பு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அத்தனை பேருக்கும் கேள்வியிடம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.